உலகம் முழுக்க பரவிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஜாமான்கள் அனைவரும் வணக்கம். நான் அஸ்த ஸ்ரீராமன் பேசுகிறேன். இந்த வீடியோவின் விளைப்பு ஒரு ஜாதகத்தை எவ்வாறு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி கூற உள்ளேன். ஜாதகத்தை ஒரு லக்னாதிபதி எவ்வாறு நிலையில் இருக்கார் என்பதை பார்க்க வேண்டும். அப்புறம் தசை நடத்துக்கிறம் புத்தினரம் எந்த நிலையில் உள்ளார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சுகத்துவம் பட்டிருக்குதா பாவத்துவம் பட்டிருக்குதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கிரகம் சுகத்துவம் பெற்றதான் அற்ப நிலை வழங்க வேண்டும், பாவத்துவம் பற்றியிருந்தால் கெடுதலான பலனை மட்டும் கூற வேண்டாம், கூற முடியும். அது எல்லாவற்றுக்கும் பார்வை மிகவும் முக்கியம். ஒரு பாவகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பாவகத்தை பாவகாதிபதி காரகன் மூன்றையும் எடுத்து கூற வேண்டும். பாவம் நல்ல நிலையில் இருந்தால் அந்த பாவம் நன்றாக செயல்படும் என்றும், பாவகாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் பாவகாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த பாவகம் நல்ல சுகத்துவமாக இருக்கும் என்றும் எடுத்து கூறுவேன். காரகனும் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ 4ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்வேன். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான் நிலம் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர். சடகரத்துக்கு சுக்கிர பகவானையும் உயிர்காலத்துக்கு சந்திர பகவானையும் எடுத்துக்கொள்வோம். இந்த நிலையில் 4ஆம் பாவத்தில் எந்த ஒரு சுகத்துவம் இன்றி சந்திர பகவானான வேறு இடத்திலிருந்து அவர் அமாவாசை நிலையில் சூரியனுடன் சேர்ந்து செவ்வாய் ராகு சனியுடன் சேர்ந்து இருப்பார். ஆனால் அந்த பாவம் முற்றிலும் கெட்டுப்போய் இருக்கும் என்றே கூற வேண்டும். தாய்க்கு நலி என்று கூறலாம். அவ்வாறு ஒரு பாவகம் இயங்கும் நிலையை பற்றி கூறியுள்ளேன். மேலும் 9ஆம் பாகத்தை எடுத்துக்கொண்டால் 9ஆம் பாகத்தின் தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கும். சூரிய பகவான் எவ்வாறு இருக்கின்ற பார்க்க வேண்டும். பாக்கியஸ்தானம் வலுப்பட வேண்டுமென்றால் அந்த பாவம் கெடாமல் இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறுகிறேன். மேலும் சோதிடம் எதில் கிரகங்களின் ஒளிநிலையை பொறுத்து தான் சோதனை அமைந்துள்ளது. ஒரு கிரகம் ஒளிநிலையில் இருந்தால் அந்த கிரகம் நற்பலனை வழங்கும் என்றும், ஒளிநிலை என்றால் பாவத்துவம் இன்றி சுகத்துவம் பெற்றிருக்க வேண்டும், அதான் ஒளிநிலை. அஸ்தங்கமாயிருந்தாலும் அது சுகத்துவம் பெற்றிருந்தால் அந்த அஸ்தங்க பலன் நீங்கள் நற்பலனை வழங்கும். கிரகணமாயிருந்தாலும் ஒரு கிரகம் சுகத்துவம் பெற்றிருந்தால் குருவின் பார்வை, வளர்பை சந்திரனின் பார்வை, தனித்த புதனின் பார்வை, சுக்கிரனின் பார்வை பெற்றிருந்தால் அது பலன் நற்பலனை வழங்கும் என்று எடுத்துக்கொள்வேன். இவ்வாறு சோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒரு ஜாதகத்தை இவ்வாறு கணித்து பலன் கூறுவோமால் 80%, 85%, 90% எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்நிலையில் வரும் நபர்களுக்கு நான் பதில் சொல்லி அனுப்ப வழிவகுக்கும் என்று எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க தமிழகம், வாழ்க தமிழக மக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.